வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கீரை வகையை சார்ந்த ஒரு உணவை தான் இன்றைக்கி வந்து பறிக்க வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டிலே எளிமையாக வளர்க்கக்கூடியது. இதை எப்படி வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், அதிலேருந்து வர பயன்கள் என்னன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாம் எப்போவுமே நம்ம சாப்பிட்ற எந்த காய்கறியாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், அதோடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த கீரை பறிக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தாள் எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஆனால் நம்ம பெரும்பாலும் அதை வந்து உணவில் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த கீரை வகை பார்த்திங்கன்னா ரொம்பவே உடலுக்கு சத்துக்கள் நிறைய தரக்கூடியது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் B2, விட்டமின் சி, விட்டமின் கே, சல்ஃபர், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம், குரோமியம் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். இதுக்கு லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க. இந்த கீரையை நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறதால நமக்கு ஏற்படுற பயன்களை நான் ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த கீரை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு இதய கோளாறுகள், இதய அடைப்புகள் வந்து வராமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தில் வந்து இருக்கிற இன்சுலின் லெவலில் வந்து அதிகப்படுத்துறதால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே சிறந்தது. இது கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போயாவது சின்ன வெங்காயம் வாங்கும் போது அதை ஒரு தொட்டியில் வந்து நீங்கள் நட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா முளைவிட்டு அழகாக வந்துடும். அப்போது நீங்கள் வந்து அதை அறுவடை பண்ண வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வளர்ந்துட்டே இருக்கும். அது வளர்றதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஈஸியாக வளர்ந்துடும். அது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இங்கே வெங்காயத்தால் பறிக்க வந்த இடத்துல அழகாக ஒரு ரோஜா பூத்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூக்கள்லாம் அழகாக பூத்துருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஒரு கலர் பட்ரோஸ். இது வந்து நந்தியாவட்டை, நல்லா அழகாக பூத்துருக்கு. தக்காளி பாருங்கள் கொத்தாக காய்ச்சிருக்கு. ஆனால் ஒன்றும் பழுக்கலை. பழுத்தாக தான் வந்து நம்ம இது பறிக்குவோம். இது கூடவே நம்ம பொரியலுக்கு தேவைப்படுற கருவேப்பிலையை நம்ம பறிச்சுக்கலாம். இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். வாங்க இப்போ இந்த கீரையை வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு எப்படி வந்து கீரையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் பொரியலுக்குன்னு பார்த்துடலாம். கீரை வந்து பறிச்சுட்டு வந்துட்டு சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பொடியை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பேனை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான கடுகு வேணும்னா உங்களுக்கு ஜீரகம், பொரியலுக்கு நீங்கள் ஜீரகம் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லா பொரியல்லையுமே கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன், கேஷ்யூ நட்ஸு. இது வந்து குழந்தைங்கள் வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் உங்களுக்கு விருப்பம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம முதல்ல போட்டோம்னா நல்லா வதங்கிடும். ஏன்னா இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லைங்களா. வதங்கி தான் நம்ம பண்ண போகிறோம், இல்லை தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதனால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி வரதால் இந்த பொரியல் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நம்மளுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இல்லை நான் வந்து அதிகமாக காரம் சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறமா உப்பு போட்டோன்னா திட்டமாக இருக்கும். உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். எப்பயுமே வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த கேப்சிகம் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம், அப்படியே கூட வதக்கி விடலாம், ஒன்றும் இல்லை. பாருங்கள் நல்லா அழகாக எண்ணெயிலே நல்லா வெந்து வருது. நம்ம போட்டிருக்க நட்ஸு அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
சாப்பிட்றதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு அழுந்தது, நம்ம கேப்சிகமும் ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக வெந்துட்டுருக்கோம். வெந்துருச்சு. இப்போ காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்ப்ரிங் ஆனியன், அதை வந்து சேர்த்துடலாம். நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து அப்படியே கட் பண்ணி சேர்க்கறதால இதோடைய சத்துக்கள் வந்து ரொம்பவே கூட இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட. அதனால் வந்து ஒரு 2 தொட்டிலையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள். அதோடைய சுவையே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கீரையை வந்து ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இது வந்து நம்ம வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்ட ஒரு தடமே இருக்காது, அந்த அளவுக்கு அது வந்து வதங்கிடும். ஏன்னா அதோடைய நேச்சரே அப்படி தான், ஃபுல்லாக வெறும் தண்ணி. பாருங்கள், இப்போவே தெரியுது உங்களுக்கு, நல்லா வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கிறதே தெரியல, நல்லா வந்து சூப்பராக வந்து வதங்கி வந்துருச்சு. இதோடு வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 எக் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து நடுவில் கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு போட்டோன்னா சீக்கிரமாக அந்த எக் வந்து குக் ஆயிரும், அதுக்காக தான். இப்போ இந்த எக் வந்து நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது சூப்பராகிடும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கும் பயன்படுத்திக்கலாம். சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி இல்லை சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷன். இந்த முட்டை கொஞ்சம் வேகத்துக்காக நம்ம டைம் கொடுக்கலாம். அதே போல் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்வோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எக்கு செய்யும் போது நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த ஆம்லேட்டில் கூட போடலாம், நல்லாவே இருக்கும். நம்ம இந்த வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணோம் இல்லைங்களா, அது கூட வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்தோன்னா அதோடைய சுவை வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒன்று போல் வந்து இந்த எக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு. நான் வந்து அதிகமாக காரம் சேர்க்கலை, எனக்கு கலர் கம்மியாக இருக்குதுன்னு தோணுது, அதனால் நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது இன்னுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணாலும் அதுவும் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்மளுடைய வெங்காயத்தாள் வச்சு நம்ம வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இதோடைய டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். இது போட்டாலே நம்மளுடைய பொரியல் வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம பறித்த வெங்காயத்தாள் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஒரு டிஷ் வந்து பண்ணி காட்டியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ரைஸ் ஆவி பறக்க இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், நம்ம பண்ண ஸ்பெஷல் டிஷ், கூடவே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் மெனுவும் பார்த்தாச்சு. சூப்பரான இந்த வீடியோட நான் வந்து பாய் சொல்லிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.